ஹாய் சமநாத். ஸோ இன்னைக்கு வந்து ஒரு 93 பாயிண்ட் வந்து நல்ல ஒரு சூப்பராக வந்து ஒரு வலுவான வலிமையான முன்னேற்றம் அப்படின்னே சொல்லணும். இது சொல்றதுக்கு பயமாக இருக்குது. நாளைக்கு ஏதாவது கவுத்து விட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்றது தெரியல. கமெண்ட்ல சப்ஸ்கிரைப் கூட சமாளிச்சிடலாம். வீட்டுக்கார என்ன தெரியுமா சொல்லுவான், வாயில நல்லா வடை சுடுறியா நீ அப்படிம்பா. ப்ளஸ் சமாளிக்கிறது பெரிய விஷயமா இருக்குது. அப்புறம் இன்னொரு முக்கியமானது என்னக்கா, நீ எதாச்சும் நியூஸில் இன்னைக்கு பார்க்கும்போது வந்து வலியட் கம்யூனிகேஷன் இந்த ஸ்டாக் வந்து 334 பாயிண்ட் வந்து 1 இயரில் ஏறி இருந்தது பார்த்தேன். சரின்ட்டு அப்புறம் போய் செக் பண்ணி பார்த்தா அப்படியே வயிறு எரியுது. நிஜமாவே அந்த அளவுக்கு போயிருக்கு. இதை விட இன்னும் மோசமாக இருக்குது. எந்த அளவுக்கு ஏறி இருக்குன்றதை நான் சார்ட்டில் காட்டுறேன் பாருங்க. இதெல்லாம் பார்க்கும்போது எப்படி தெரியுமா இருக்குது, ஆம், ஒரு 4 பொண்ணு பார்த்து கடைசியாக ஒரு பொண்ணை ஓகே சொல்லி எல்லாம் வீட்டில் எல்லாம் பேசி முடித்து கல்யாண டேட்லாம் ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் நல்ல நல்ல பொண்ணுங்களாம் கண்ணில் தெரிய மாட்டுங்க. ஐயோ 3 மாதம் முன்னாடி இதெல்லாம் எங்கே போச்சுன்னே தெரியலையே அப்படின்ற மாதிரி தான் இந்த ஸ்டாக்கை பார்க்கும்போது தோணுச்சு. நம்ம பாட்டுக்கு தேடி பிடிச்சி 4 ஸ்டாக் வந்து போர்ட்ஃபோலியோ வைப்போம். அது எருமை மாட்டில் மழை பெஞ்ச மாதிரி ஏறவே ஏறாது. இதுங்கெல்லாம் எங்கே தான் போய் தொலையுதுங்கன்னு தெரியல இந்த ஸ்டாக்கு. இது வந்து பிஎஸ்சியில் மட்டும்தான் இருக்குது, என்எஸ்சியில் கிடையாது. ஸோ அதுவும் நம்ம டீட்டெயில் என்னன்றதை நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி வந்து அட்வான்ஸ்டு டிக்ளைன் ரேஷியோ பார்த்திங்கன்னா ஒரு 1:1 என்ற கணக்கில் இருக்குது. ஓவரால் மார்க்கெட் கண்டிஷன் எப்படி இருக்குன்றதை நம்ம வீடியோக்குள்ளே ஃபர்தராக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து டிஸ்க்ளைமர், நான் வந்து சிபிஎஸ் அட்வைசர் கிடையாது. இங்கே பேசுகிறது எல்லாமே ஜஸ்ட் ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக ஷேரிங் மை வியூஸ், அவ்வளோதான். எப்போயுமே ஒரு நல்ல ஒரு ட்ரேடர் இன்வெஸ்டர்ஸ் அப்படின்னாக்கா அவங்களுடைய ஓன் ஸ்டடி அனாலிசிஸ் பண்ணி ஓன் டிசிஷன் எடுக்கிறது தான் புத்திசாலித்தனமாக இருக்கும். அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கோட வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வழக்கம் போல் அண்ணனுடைய ஒரு தாழ்மையான வேண்டுகோள், ஒருவேளை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னாக்கா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ரைட். ஸோ ஐபிஓ பொறுத்த வரைக்கும் எதுவுமே மெயின் போர்டு ஐபிஓ கிடையாது. ஸ்ட்ரெயிட்டாகவே நம்ம மார்க்கெட்டுக்குள்ளே போயிடலாம். ஸோ நேற்று வாங்கிக்கோம்னா எஃப்ஐஏ டிஐ டேட்டா. ஸோ நேற்று வந்து எஃப்ஐஏ வந்து 995 கோடி வாங்கியிருக்காங்க, டிஐ வந்து 157 கோடி வாங்கியிருக்காங்க. ஸோ ஃபார் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 8000 கோடி மைனஸில் இருந்தது. இப்போ வந்து ஒரு 1350 கோடி எஃப்ஐஏயில் செல்லிங்கில் இருக்காங்க. பட் டிஐ பொறுத்தவரைக்கும் 11,629 கோடி வந்து பையிங்கில் இருக்காங்க இந்த மாதத்தில். ஸோ நல்லா தான் போயிட்டுருக்குது. நடுவில் ஒரு 2 நாள் சொதப்பினதோட விட்டுட்டு பார்க்கும்போது எல்லா நாளும் நல்லா தான் போயிட்டுருக்கு. ரைட். அப்புறம் நம்ம அந்த வலியன் கம்யூனிகேஷன் இந்த விஷயம் என் போர்ட்ஃபோலியோலே கிடையாது. அந்த நியூஸை தான் எடுத்து போட்டு பார்த்தேன். பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஸ்டாக் வந்து கிட்டத்தட்ட வந்து 1074 வந்து இப்போ முடிஞ்சிருக்குது. ஸோ இதோட பெர்ஃபார்மன்ஸ் எடுத்து பார்க்கும்போது தான் வயிறு எரியுது. பாருங்க, இந்த ஒரு மாதத்தில் மட்டும் 1 மந்த் இது, இந்த ஒரு மாதத்தில் மட்டும் 37% ஏறி இருக்குது. அப்புறம் வந்து 1 இயரில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த நியூஸில் சொன்ன மாதிரி வந்து 347 பாயிண்ட்டு. தென் 3 இயர்ஸில் பார்த்தீங்கன்னாக்கா 1026% வந்து ஏறி இருக்குது. அநியாயத்துக்கு மல்டி பேகன் இந்த மாதிரி இருக்கணும். அப்படியே போய் சார்ட்டில் பார்க்கும்போது கபகன்னு இருக்குது. பார்த்தீங்கன்னாக்கா 2022 வந்து கிட்டத்தட்ட ரூ. 37 இந்த ஷேர் 22 இங்கே பாருங்கள் இருந்தது. இங்கே கூட பார்த்தீங்கன்னா ஈவன் வந்து 23 கூட பார்த்தீங்கன்னா ரூ. 64 தான் இருந்தது. ஸோ இது கடைசி பார்த்திங்கன்னா இந்த வாரத்திலே பார்த்திங்கனாக்கா ஹை வந்து 1133 போய்ட்டு இப்போ வந்து 1074. எத்தனை பர்சன்டேஜ், கிட்டத்தட்ட 1000% மேலே வந்து ஏறி இருக்குது. எல்லாத்துக்கும் ஒரு கொடுப்பனை வேணும். மார்க்கெட்லேயே குந்திக்கின்னு இருக்கிற இருந்தாலும் நமக்குள்ள அது சிக்க மாட்டேங்குது. ரைட். சரி, நம்ம வழக்கம் போல் நம்ம வீடியோக்குள்ளே போய் அந்த ப்ராட் மார்க்கெட் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ரைட். ஸோ ப்ராட் மார்க்கெட் வந்து இன்றைக்கி நிஃப்டி 93 பாயிண்ட் பாசிட்டிவ் போயிருக்கு. லார்ஜ் கேப் 109, மிட் கேப் 120, ஸ்மால் கேப் 81, மைக்ரோ கேப் 62, எல்லாமே வந்து ஒரு பாசிட்டிவாக வந்து முடிஞ்சிருக்கு. இதெல்லாம் பாசிட்டிவ் போவதுனால பார்த்தீங்கன்னாக்கா ஃபியர் இண்டெக்ஸ் ஃபிக்ஸ் வந்துட்டு -3.16% வந்து நெகட்டிவில் போயிட்டு 12.27 வந்து முடிஞ்சிருக்கு. ஸோ எல்லாமே வந்து கொஞ்சம் நல்லா தான், கட்டெல்லாம் கொஞ்சம் சரியாயிட்டு இருக்குதுன்னு தான் தோணுது. தென் வந்து செக்டோரல் வைஸ் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைக்கி வந்து எல்லா செக்டரும் வந்து ஓரளவு நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தது. மெட்டல் வந்து 1.33, பிஎஸ்சி பேங்க் வந்து 1.31, எஃப்எம்சிஜி 1.21, அதர் ஸ்டாக் கூட பார்த்திங்கன்னா எல்லாமே க்ரீனில் தான் இருக்குது. எக்ஸப்ட் வந்து ஐடி -1.23% வந்து நெகட்டிவில் போயிருக்கு. ஸோ ஆல்ரெடி ஐடி வந்து கொஞ்சம் வீக்காக தான் இருக்குது. ஸோ தொடர்ந்து இது சொல்லிகிட்ருக்கேன். ரைட். இப்போ சார்ட்டுக்குள்ளே போயிடலாம்.
ரைட். ஸோ நிஃப்டியை பொறுத்தவரைக்கும் 25,750 வந்து ஒரு ஒரு முக்கியமான ரெசிஸ்டன்ஸாக நேற்று சொல்லியிருந்தேன். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா நீட்டாக வந்து அதை ஓப்பனிங் கொடுத்து கீழே வந்தால் கூட வந்துட்டு க்ளோசிங் வந்து நல்லாவே வந்து மேலே வந்திருக்கு. கிட்டத்தட்ட வந்து ஒரு 75 பாயிண்ட் வந்து மேலே வந்து முடிஞ்சிருக்கு. ஸோ ப்ராக்ரஸ் வந்து நல்லா தான் இருக்குது. ஸோ இதோட அதிகபட்சம் எதிர்பார்ப்பு வந்து ஆல் டைம் ஹை, பழைய ஆல் டைம் ஹை, அதாவது 26,340 இந்த ரேஞ்சில் தான் நம்ம எதிர்பார்க்க முடியும். அதை தாண்டி வந்து பெருசாக நம்ம எதிர்பார்க்க முடியாது. அந்த ரேஞ்ச் வரும்போது பார்க்கலாம். ஜியோ பொலிட்டிக்கல் அண்ட் மைக்ரோ ஃபேக்டர்ஸ் எப்படி இருக்குன்றத வச்சு நம்ம டிசைட் பண்ணலாம். ஸோ இப்போதைக்கு பொறுத்தவரைக்கும் நல்ல ஒரு ப்ராக்ரஸில் தான் வந்து நிஃப்டி இருக்குது. அதே மாதிரி பேங்க் நிஃப்டி பார்க்கும்போது அகெயின் இன்றைக்கி வந்து ஒரு ஆல் டைம் ஹை வந்து க்ரியேட் பண்ணியிருக்கு. ஸோ 61,592 வரை போயிருந்தது. ஸோ இது வந்து ஜஸ்ட் ஒரு 1 மினிட்ல வந்துட்டு போனது. நம்ம ஆல் டைம் ஹை எடுத்துக்க முடியாது. இதுவே பார்த்தீங்கன்னா 61,765. ஸோ இன்றைக்கி வந்து ஹை போனது 61,592. கிட்டத்தட்ட 200 பாயிண்ட் தான் இதுக்கும் வந்து வித்தியாசம். மேபி நாளைக்கே கூட இதை வந்து பிரேக் பண்ணிடும். ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நல்ல சூப்பராக வந்து நிஃப்டிக்கும் மார்க்கெட்டுக்கும் வந்து நல்ல ஒரு சப்போர்ட் கொடுத்துருக்கு. நல்ல ஒரு ப்ராக்ரஸில் இருக்குது. பட் ஐடி வழக்கமாக பார்த்தீங்கன்னாக்கா ஆஸ் யூசுவல் வந்து நல்ல ஒரு என்ன சொல்கிறது, ஒரு இதாக தான் இருக்குது, நெகட்டிவாக தான் இருக்குது. பெரிய அளவு பாசிட்டிவ்னு சொல்ல முடியாது. 31,000 வந்து நல்ல ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் இது. இது பிரேக் ஆச்சுன்னா இன்னும் வந்து ஒரு 3,000 பாயிண்ட் கூட கீழே போகும். ஸோ இப்போதைக்கு வந்து இது பிரேக் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். மோஸ்ட்லி அந்த லாங் டேர்மில் வந்து போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஐடி ஸ்டாக் வச்சுருந்தீங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. தென் வந்து ஸ்மால் கேப் பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு ஸ்மால் கேப் ஸ்லோ ப்ராக்ரஸில் வந்து ஒரு கிராஜுவலாக வந்து மூவ் ஆகிட்டுருக்கு. 16,500 வந்து நல்ல ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். மேபி இந்த இடம் இதை டச் பண்ணும்போது வந்து நிஃப்டி வந்து பழைய ஆல் டைம் ஹை வந்து 26,325, 340 அந்த ரேஞ்சுக்கு வந்து வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது நம்ம இந்தியன் மார்க்கெட் வந்து ஒரு பாசிட்டிவிட்டி வந்து மவுண்ட் ஆகிட்டுருக்கு. ஒரு அந்த நெகட்டிவிட்டி கொஞ்சம் கொஞ்சமாக அது வந்து ஒரு டிசிப்பியர் ஆகிட்டுருக்குன்னு தான் சொல்லணும். பார்க்கலாம் ஃபர்தர் டேஸ் எப்படி இருக்குன்றது. ஸோ நேற்று நம்ம பெரிய எண்ணெய் மார்க்கெட் டவ் வந்துட்டு 32 பாயிண்ட் பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கு. S&P 500 வந்து 7 பாயிண்ட்டு, நாஸ்டாக் காம்போசிட் வந்து 31 பாயிண்ட் வந்து பாசிட்டிவ் ஆகிருக்கு. ஸோ அவங்க மார்க்கெட் பார்த்திங்கனாக்கா அந்த ஏற்கனவே ஒரு கன்சல்டேஷன் ஜோனில் இருந்த இடத்துல தான் இருக்குது. ஸோ பெரிய அளவில் வந்து ஒரு ப்ராக்ரஸ்க்கு வழியை காணும். போனால் நிறைய ஒரு ஹெவி ப்ராஃபிட் புக்கிங் பார்த்துட்டோம். எகைன் பார்த்திங்கன்னா இந்த கன்சல்டேஷன் ஜோனில் தான் இருக்குது. ஸோ மேபி இது வந்து பழைய ஒரு ஆல் டைம் ஹைக்கான வரலாம் வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி S&P 500 பொறுத்த வரைக்கும் அது வந்து ஒரு அது மொமெண்டம் தான் இன்னும் பத்தலை. டவ் அளவுக்கு மொமெண்டம் இல்லை. பட் அதுவும் ஒரு பாசிட்டிவாக தான் தெரியுது. ஸோ 6,900 வந்து பிரேக் பண்ணி மேலே வந்தால் தான் வந்துட்டு ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக மார்க்கெட் அவங்களுக்கு இருக்குன்னு சொல்ல முடியும். அதே மாதிரி வந்து டெக்னாலஜி இண்டெக்ஸ்னு சொல்லுவாங்க, நாஸ்டாக் காம்போசிட் இண்டெக்ஸ். ஸோ 22,200 வந்து ஒரு இம்பார்ட்டண்டான சப்போர்ட். இது பிரேக் பண்ணக்கூடாது. இது பிரேக் ஆச்சு அப்படின்னாக்கா நம்ம ஐடியில் நிஃப்டி ஐடி சொன்னோம் இல்லையா 31,000, அது வந்து பிரேக் ஆகிடும். பிரேக் ஆச்சுனாக்கா 28 தான் அடுத்த சப்போர்ட் இருக்கும். ஸோ இது வந்து கிட்டத்தட்ட அதை கோரிலேட் பண்ணி வர மாதிரி தான் இருக்குது. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது யூஎஸ் மார்க்கெட் வந்துட்டு அதில் பாசிட்டிவும் ரொம்ப பாசிட்டிவ் சொல்ல முடியாது, நெகட்டிவும் சொல்ல முடியாது. ஸோ போகிற போக்கு பார்க்கும்போது மேபி நம்ம மார்க்கெட் வந்து ஆல் டைம் ஹை டச் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுன்னு தான் சொல்லணும். ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். அண்ட் திரும்ப பை. தேங்க்யூ.